வாக்கு திருட்டு விவகாரம் திமுக மாசே கூட்டத்தில் கண்டனம். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் வாக்கு திருட்டு விவகாரம், பீகார் வாக்காளர் பட்டியல் முறைகேடு உள்ளிட்டவைக்கு கூட்டத்தில் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கையை வெற்றிகரமாக நடத்திய திமுக நிர்வாகிகளுக்கு பாராட்டு தெரிவித்தும் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேறியுள்ளது. அதிமுக திமுக சாதனைகள் குறித்து மேடை போட்டு பேசுவோமா என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இபிஎஸ் சவால் விடுத்துள்ளார். பர்கூரில் பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்கம், மானிய விலையில் அம்மா இருசக்கர வாகனம் என ஏழைகளுக்காக வழங்கப்பட்ட திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அந்த அரசுக்கு தெரியவில்லை எனவும் விமர்சித்தார். ஆளுநரின் அழைப்பு தமிழ்நாடு காங்கிரஸ் புறக்கணிப்பு. சுதந்திர தினத்தன்று அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்களுக்கு கவர்னர் தேநீர் விருந்து அளிப்பது வழக்கம். இந்நிலையில் தேநீர் விருந்தை காங்கிரஸ் புறக்கணிப்பதாக செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் குளறுபடி, கலைஞர் பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் உருவாக்குவதற்கான மசோதாவை காலம் தாழ்த்தி ஜனாதிபதி அனுப்பியதை கண்டித்து விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து மைத்ரேயன் நீக்கம். அதிமுக முன்னாள் எம்பி மைத்ரேயன் அக்கட்சியிலிருந்து விலகி ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதனையடுத்து அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்து மைத்ரேயன் நீக்கப்படுவதாக இபிஎஸ் அறிவித்துள்ளார். அதிமுக கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டால் நீக்கப்படுவதாக அவரது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவினர் யாரும் மைத்ரேயனுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. விஜயகாந்த் போட்டோவை விஜய் பயன்படுத்தலாம், பிரேமலதா. தேமுதிகவை தவிர யாரும் விஜயகாந்த் போட்டோவை பயன்படுத்தக்கூடாது, கூட்டணி கட்சிகள் மட்டுமே தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பிரேமலதா சமீபத்தில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் மானசீக குரு விஜயகாந்த் என தெரிவித்ததால் போட்டோவை விஜய் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று பிரேமலதா நேரடியாக அனுமதி அளித்துள்ளார். முதலீடுகள் பற்றி வெள்ளை அறிக்கை தேவை, அன்புமணி. இதுவரை ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என தமிழக அரசை அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். வெளிநாடு முதலீடுகள் மூலம் 28,516 பேருக்கு வேலை கிடைக்கும் என முதலமைச்சர் உறுதியளித்ததை சுட்டிக்காட்டிய அவர், அது போன்று எதுவும் நடக்கவில்லை என சாடியுள்ளார். 10.62 லட்சம் கோடி முதலீடு ஒப்பந்தங்கள் கையெழுத்தான போதிலும் ஈர்க்கப்பட்ட முதலீடு வெறும் 5,18,498 கோடிதான் எனவும் தெரிவித்துள்ளார்.